கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்தே சபை வழங்குகிறதான தேவ சமாத நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்தக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இந்த வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு நிருபத்தில் பவுல் இப்படி எழுதி வைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. ஆகையால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தில் மிக அருமையாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த விசுவாசத்தை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்படி அது தொடர்ச்சியாகத்தான் இந்த 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது. ஆகையால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள், முன்னாடி உள்ள 11ஆம் அதிகாரத்தில் உள்ள சாட்சிகள் எல்லாம் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். இங்கே ஓட்டம் என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷன் ஓட வேண்டுமானால் அவன் தலைமையிலே தோல் மேலேயே கையில் ஏதாவது எடுத்துகிட்டு ஓட முடியாது. அவன் ஓட வேண்டுமானால் பாரம் எதுவும் இல்லாதவனாக ஓட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பவுல் அந்த நிருபத்தில் எழுதும்போது இப்படியாக சொல்லுகிறார், நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாரத்தையும் தள்ளிவிட வேண்டும், பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும். இந்த ரெண்டு காரியத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே ஆத்மாவுக்குள்ள ஒரு விசுவாசத்தை உண்டாக்குறவர் நம்முடைய ஆண்டவர் தான். ஒரு மனுஷன் பின்வாங்கி போவானால் அவன் மேலே என் ஆத்மா பிரியமாயிராதுன்னு சொல்லுகிறார். ஆனால் பின்வாங்கி போகிறதுக்கும் இந்த வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிறேன். இந்த முடிக்கிறவர்கள் என்று சொல்கிறது நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கிற காலம் வரைக்கும் அந்த விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியான உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் நமக்குள்ள இருதயத்தில் ஆத்மாவில் விசுவாசம் உண்டாயிருக்குது என்று சொன்னால், நமக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் உண்டாயிருக்குது என்று சொன்னால், அந்த விசுவாசத்தை நமக்குள்ளே உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவர் தான் நமக்குள்ளே விசுவாசம் உண்டாக்கியிருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை உண்டாக்கியிருக்கிறார். இதை செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும், சபைக்கு போக வேண்டும், காணிக்க கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கென்று ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை வாஞ்சை உண்டாக்குறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் உண்டாக்குற ஆண்டவரிடத்தில் நாம் முழுமையாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த உண்டாக்கின ஆண்டவர் அந்த விசுவாச ஓட்டத்தில் நாம் ஓடி முடிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நான் இந்த ஒரே வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்து வைத்திருக்கிறார். நீங்கள் கடலில் பாருங்கள், கடலில் கப்பல் போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது, ஆகாயத்தில் விமானம் போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது, ட்ரெயின் போகிறதுக்கு அந்த தண்டவாளங்கள் இருக்குது, பஸ் எல்லாம் போகிறதுக்கு நம்ம போகிறதுக்கெல்லாம் வழி இருக்குது. அந்த ட்ராக்கில் போய் கொண்டே இருக்குமானால் எந்த விபத்து நடக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ட்ராக்கு மாறும்போது மாத்திரமே விபத்துக்கள் நடக்கும். ஆகவே கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எனக்கு என்ன ஓட்டத்தை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறாரோ அதில் நான் ஓட வேண்டும், அதற்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும், அதில் நான் பிரயாசப்பட வேண்டும். மற்றவருடைய ட்ராக்கில் நான் ஓடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் செய்கிற தவறு என்னவென்று சொன்னால், அவரை மாதிரி பெரிய பிரசங்கராக மாறிடணும், அவரை மாதிரி பெரிய பாடகராக மாறிடணும், அவரை போல் இந்த காரியம் செய்யணும், பெரிய சபை கட்டணும், ஆத்துமக்கள் நிறைய ஆதாயம் பண்ணணும், இவரை போல் இருக்கணும், அவரை போல் இருக்கணும்னு சொல்லி நாம் நிறைய மற்றவர்களை போல இருக்கிறதுக்காக நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதை விரும்புவதில்லை. உங்களுக்கு ஆண்டவர் என்ன காரியத்தை தீர்மானித்திருக்கிறாரோ
ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஓட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்தில் தான் நீங்களும் ஓட வேண்டும், நானும் ஓட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாதை தவறி ஓடக்கூடாது. இன்றைக்கு அநேக பாதை தவறி ஓடுகிறதுனால விபத்துக்கள் நடக்குது. ஆக்சிடெண்ட் அதிகமாக நடக்கிறது காரணம் எதிரெதாக மோதி கொள்ளுகிறார்கள். எனக்கு அன்பானவர்கள், உங்களுக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டம் என்ன ஓட்டம்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அதை குறித்து நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இன்றைக்கு அநேகர் வேறு சிந்திக்கிறார்கள். அவங்கள போல இருக்கணும், இவங்களை போல இருக்கணும். இன்னும் அநேகர் இயேசுவை போல மாறணுன்னு பாடுவாங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. மாறுறது நல்லதான். மாற முடியுமா? நீங்களும் நானும் இயேசுவை போல மாற முடியுமா? மாறுறது நல்லது, பாடுறது நல்லது, பிரசங்கம் பண்ணுறது நல்லது. ஆனால் மாற முடியுமா? அதுதான் ஒரு கேள்வி. கர்த்தருக்கு மாறினா நல்லது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறோமாகிய இயேசுவை நோக்கி, அவரை நோக்கி தான் ஓடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறு யாரும் நோக்கி நம்ம ஓடக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆண்டவர் கடல் மேல் நடந்து வந்தார். பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே நீரே ஆனால் நான் கடல் மேல் நடந்தவர் எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் சொன்னார், வான்னு சொல்லிட்டார். கொஞ்சம் தூரம் பேதுரு நடந்து போனார். ஆனால் கடல் அலைகளை பார்த்தார். அப்படி இப்படியெல்லாம் பார்த்த பிறகு அவர் உள்ள தண்ணிக்குள்ளே முழுகிட்டார். இன்றைக்கு உங்கள் ஓட்டத்தில் நீங்கள் ஓடிக்கொண்டே இருப்பீர்களானால், யாரையும் பார்க்காம உங்கள் அழைப்பில், உங்கள் விசுவாசத்தில், உங்களுடைய கர்த்தர் உங்களுக்கு என்ன வச்சுக்கிறாரோ அதை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் எப்போவுமே தண்ணிக்குள்ளே முழுக மாட்டீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நாம் மற்றவர்களை பார்க்கும்போது, அலைகளை பார்க்கும்போது, இங்கேயும் அங்கேயுமா பார்க்கும்போது இன்றைக்கு அநேகோட விசுவாசம் குறைந்து போகிறது காரணம், அவர் நல்லவங்க தான், ஆண்டவரும் நல்லவர் தான். அவரில் ஆண்டவர் அழைச்சிருக்கார், ஊழியம் கொடுத்துருக்கிறார், விசுவாசையை மாற்றிருக்கிறார். ஆனால் அவர்கள் அவரை நோக்கி பார்க்காம மற்ற காரணங்களை நோக்கி பார்த்ததுனால அவர்கள் இடறி போனார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அடுத்த வார்த்தை சொல்கிறது அதே 12ஆம் அதிகாரத்தில் கடைசியாக பவுல் சொல்லுகிறார் 1ஆம் வசனத்தில், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இது பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்குது. இன்றைக்கு பிரசங்கம் பண்ணால் வேகமாக பண்ணுவாங்க, அவங்களுக்கும் புரியாது, கேட்குறவங்களுக்கும் புரியாது. ஜெபம் பண்ணால் வேகமாக பண்ணுவாங்க, அவங்களுக்கும் புரியாது, கேட்குறவங்களுக்கும் புரியாது, ஆண்டவருக்கும் புரியாது போயிடும். அதனால் பொறுமை மிக அவசியமாக இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நாம் வசனம் சொல்லுகிறது பொறுமையோடு ஓட வேண்டும். இது ஸ்லோ ரன்னிங்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். இந்த ஸ்லோ ரன்னிங் ஓடுறவங்க மூச்சை எடுத்து கீழே விட மாட்டாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க, அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லுகிற காரியம், கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஆண்டவராகி இயேசுவை நோக்கி பார்த்து பொறுமையோடு ஓடுங்க. கடைசி வரைக்கும் ஓட்டத்தை ஓடி முடிக்கலாம். வேகமாக ஓடி இடறி விழுந்து ஆண்டவரை விட்டு தூரமாக போகிற காரியமெல்லாம் நமக்கு வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு நிருபத்தில் இப்படி சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் நிருபத்தில் பவுல் இப்படியாக சொல்லுகிறத நாம் பார்க்குறோம். கலாத்தியரை திட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளை எப்படி திட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா, புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பாடுகளை வீணாப்பட்டீங்களான்றார். 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற 1ஆம் வசனம், புத்தி இல்லாத கலாத்தியரே நீங்கள் 1ஆம் வசனம், நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை மயக்கினவன் யார்? 3ஆம் வசனம், ஆவினாலே ஆரம்பம் நீங்கள் இப்போது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினர்களா? 4ஆம் வசனம், இத்தனை பாடுகளை வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றோ? எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் சொல்கிறீங்கன்றது தெரியல, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்கன்னு அல்ல, எவ்வளோ ஊழியம் செய்கிறீங்கன்னு அல்ல, எவ்வளோ கால விசுவாசிகளாக இருந்தீங்கன்னு அல்ல. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி பொறுமையோடு நாம் ஓடிக்கொண்டிருப்போமானால் நாம் இடறி போக மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நல்லா ஓடினீங்களே. பவுல் சொல்லுகிறத பாருங்கள், ரொம்ப அருமையாக சொல்லுறார். ஆவினால் ஆரம்பின நீங்கள் இப்போது மாம்சத்தில் முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உங்களை மயக்கினவன் யார்? எனவே அன்பானவர்களே, பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் தலைமையில் சுமை சுமந்து கொண்டு ஓட முடியாது, தோளில் சுமை சுமந்து ஓட முடியாது,
2 கையில் 2 பேரும் கூட்டிகிட்டு ஓட முடியாது. கூட அவர்கள் வரவர்களை பார்த்து பின்னாடி நோக்கி திரும்பி பார்த்து ஓட முடியாது. இந்த பக்கமும் அந்த பக்கம் பார்த்து ஓட முடியாது. ஓட முடியாமல். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசியாக இருந்தாலும் சரி, நல்ல விசுவாசியாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஆண்டவரை பார்த்து உங்களோட விசுவாச ஜீவி இருக்கட்டும். ஆண்டவரை பார்த்து நிதானமான வாழ்க்கை வாழுங்க. ஊழியக்காராக இருந்தால் கூட நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை பார்க்குற ஊழியக்காராக இருங்க. பொறுமையான ஊழியக்காராக இருங்க. நிதானமான பிரசங்காராக இருங்க. நிதானமான ஜெபம் பண்ணுறவர்களாக இருங்க. நிதானமான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வரட்டும். பதற்றமான வார்த்தை, வேகமான வார்த்தை, அவசரமான வார்த்தையெல்லாம் இல்லை. ஆண்டவர் நிதானமாக போதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இதில் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம். ஆண்டவர் நமக்கு பொறுமையோடு ஓட உதவி செய்வார். நாம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்குள்ள ஓட்டத்தை ஆண்டவர் விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிற உண்மை நோக்கி பார்த்து நாங்கள் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். இந்த செய்தி ஆசீர்வாதையும் பார்த்து கொண்டிருக்கிற மக்களை கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே. இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே. உள்ளம் நொந்து கண்ணீர் வடித்தேன், உள்ளம் நொந்து கண்ணீர் வடித்தேன். உம்மையன்றி யாருமில்லை, உம்மை நம்பினேன். இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே. பாவங்களாய் நான் என்னை மூடினேன், சாபங்களாய் நான் என்னை மாற்றினேன். பாவங்களாய் நான் என்னை மூடினேன், சாபங்களாய் நான் என்னை மாற்றினேன். கண்ணீரானதே எந்தன் வாழ்வு, காலமில்லை அது வாழ்வதற்கு. கண்ணீரானதே எந்தன் வாழ்வு, காலமில்லை அது வாழ்வதற்கு. இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே. தண்ணீரில் படகு விட்டேன், கரையில்லாத ஊர் போனதே. தூய தண்ணீரில் படகு விட்டேன், கரையில்லாத ஊர் போனதே. திசையறியாய் பறவையானேன், தீவிரமாய் என்னை தாங்கிடுமே. திசையறியாய் பறவையானேன், தீவிரமாய் என்னை தாங்கிடுமே. இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே.